நான் சேலத்தில் வேதாகம கல்லூரியில் நான் பணியாற்றிய போது இந்த வேதாகம மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்போம். என்னென்னா ப்ராக்டிக்கல். அதுக்கு அவங்கள ரொம்ப கடினமான கிராம பகுதிகளுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு 3 நாட்கள் அங்கே எங்கே போகிறோம்னா ஒரு பிளானே இருக்காது. அங்கே போய் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்கள தங்க வச்சு, அவங்களுக்கு அங்கே சொகுசெல்லாம் கிடைக்காது. கிராம பகுதியில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கடினமான வாழ்க்கை அவங்களே சோறு செய்ய வைப்போம். எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே என்ன செய்யணும், படுத்துக்கணும். காலையிலேருந்து அவங்கள தெருவாக கூட்டிகிட்டு போயிட்டு பாடல்கள் பாடி சுவிசேஷத்தை என்ன செய்ய வைப்போம், அறிவிக்க வைப்போம். அப்போ ஆரம்பத்தில் அந்த பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அவங்க 2 கோஎஜுகேஷனாக ஒன்றா படிக்கலை. பெண்களுக்கு பைபிள் காலேஜ் வேறு இடத்துல இருந்துச்சு, ஆண்களுக்கு வேறு இடத்துல இருந்துச்சு. ஆண்களுக்கு காலையில் 1 மணி வரைக்கும் நான் நடத்துவேன். அப்புறம் 2 மணியிலிருந்து பெண்களுக்கு இன்னொரு இடத்துல அங்கே போய் நான் நடத்துவேன். இங்கே வேறு ஆசிரியர்கள் இவங்களை பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்கள தெருவில் நின்று பாட சொன்னால் அவங்களுக்கு வெக்கமாக இருக்கும் இல்லையா? எல்லாரும் குறுன்னு பார்ப்பாங்க. அதனால் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னாக்க, நாங்கள் ஆசிரியர்கள் அப்போ அதுலேயும் குறிப்பாக ஒரு மிஷனரியாக இருந்து நான் வந்ததுனால எனக்கு அந்த வெக்கம் பயம் எதுவுமே கிடையாது. சூடு சோறுன ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் என்ன செய்வேன்னா தைரியம். அப்போ நான் பாடுற தாளமெல்லாம் இப்போ இருந்துச்சு ஆண்டவருடைய கிருபையினால. இல்லை, அங்கே இருக்கிற மாணவர்கள்லேயே சில நல்ல பாடுற பசங்களுக்கு மைக்கெல்லாம் கொடுத்து அவங்கள பாட வைப்பேன். இல்லை நானே பாடுவேன். சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும். 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்யணும், ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிப்போம். அதை அந்த மாணவர்கள் எல்லாம் கவனிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி நாங்கள் அந்த சமுதாய மக்களுக்கு பின்னணியில் ஏற்ற விதமாக ஓமைகளோடு, இயேசு எப்போவுமே எந்த சத்தியத்தையும் அதன் மூலம் தான் சொன்னார். அதே மாதிரி அந்த ஓமைகளை சொல்லி நான் பேசுவேன். அடுத்த இடத்துக்கு போகும்போது ஒரு மாணவனை பேச சொல்லுவேன். அது அவங்களுக்கு பயிற்சி. ஆனால் அப்படி பயிற்சிக்கு அவங்களுக்கு பயிற்சி. ஆனால் போகிறது கர்த்தருடைய வார்த்தை. முடிஞ்ச உடனே அங்கே கிராம மக்கள் பார்த்தீங்களா, பேய் பிசாசு பில்லி சூனி அப்படி நிறைய நம்பிக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ அந்த மக்களுக்கு சொல்லுவோம், இப்போ நாங்கள் இந்த பிரசங்கித்த இந்த இயேசு உங்கள் பாவங்களை மாத்திரம் மன்னிக்க வந்தவர் அல்ல, இந்த பாவத்தினால் வந்த சாபங்களையும் நீக்க வந்தவர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த சாபங்கள் என்னன்னு, வியாதி, தரித்திரம், கஷ்டம், பேய் பிசா அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம், நீங்கள் முன்னால் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலேயே சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் பேச ஆரம்பித்தேன்னா இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்க முடியாதுன்னா, வாயால் சொல்லி தீர்க்க முடியாது, கையால் எழுதி தீர்க்க முடியாது. அவ்வளோ மக்கள் திரளாக வருவாங்க. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னாக்க, இந்த மாணவர்களையே அவங்களுக்கு போய் என்ன செய்வோம், பெண் பிள்ளைகளை அனுப்பி பெண்களுக்கும், பசங்களை அனுப்பி ஆண்களுக்கும் என்ன செய்ய வைப்போம், ஜெபம் பண்ண வைப்போம். அப்போ பிசாசுகளை துரத்துறதை குறித்தெல்லாம் நாங்கள் போதிச்சிருப்போம். நாங்கள் எப்படிலாம் துரத்தணுங்கிற சாட்சிகள் எல்லாம் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஒரு அப்படி சிலர் ஓடியோ அப்படி இவனுங்க ஓடாத போய் நில்லுங்க, நான் தான் ஓடணுன்னா நான் நின்று ஜெபித்தேன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னோடனே அப்படி ரொம்ப பயப்படுற பசங்க பக்கத்தில் போய் நின்று நான் சொல்லுவேன், நான் ஜெபிக்கிறேன், நீ கை வை இப்படிலாம். அப்படின்னா சின்ன பசங்க, அவங்க வாலிப பசங்களாக இருந்தாலும் அவங்க கை வச்சு ஜெபிக்கும் போது பிசாசுகள் என்ன செய்யும், ஓடும். ஸோ இந்த மாதிரி ஊழியங்கள் செய்து தான் ஒரு பெரிய எழுப்புதல். அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒரு 3 நாள் அந்த ஒரு ஊரில் நாங்கள் தங்கி இருந்து அந்த ஊழியம் செய்து முடிக்கும். ஒரு ஊர்னா அந்த பக்கத்தில் ஒரு 4-5 ஊர்களை சந்திப்போம். ஆண்டவர் மேலே ஆர்வம் காட்டுகிற மக்களை என்ன செய்வோம், அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லையா, ஃபோன் நம்பர்லாம் யார்கிட்டையும் இருக்காது. அதனால் அவங்க அட்ரஸை எவ்வளோ விவரமோ, அதுக்கும் கூட டெக்னிக் இருக்குது. அட்ரஸே சிலருக்கு என்ன செய்ய தெரியாது,
சொல்ல தெரியாது. அதுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்துருப்போம், எப்படி அட்ரஸ் வாங்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்க ஒரு விவரமான ஒரு அட்ரஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு 50-100 மக்கள் பேர் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே எங்கள்கிட்ட படித்து முடித்து தலைமை சபையில் இல்லை வேதாகம் கல்லூரியிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவரை பிடிச்சு என்ன செய்வோம்னா, அந்த ஊருக்கு என்ன செய்வோம், அனுப்புவோம். அவர் என்ன செய்வார்னா, இதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு தொடர்புன்னு அங்கே யாராவது கிடைச்சிடுவாங்க, கான்டாக்ட் பர்சன் அப்படின்னு. ஒரு சில ஃபேமிலிகள், ஏன் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எங்கள் வீட்டில் என்ன நடத்தலாம், ஜெபக்கூட்டம் நடத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டை வச்சுக்கிட்டு இவங்களை அனுப்புவோம். அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா, பாட்டு பாடி அந்த வீட்டினுடைய திண்ணைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இப்போ கிராமங்கள்லாம் பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியே, இப்போ நம்ம வெளியில் எப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடம், அதை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. வெராண்டான்னு சொல்கிறோம் நம்ம. அங்கெல்லாம் கிராமத்தில் மாடி வீடு கிடையாது, கீழே இருக்கும். அங்கே உட்காந்து அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர, அப்போ சீக்கிரத்தில் அந்த இடத்துல என்ன செய்வோம், ஒரு வாடகை வீடை எடுத்து, இல்லை ஒரு இடத்தை யாராவது ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதில் ஒரு ஷெட்டு போட்டு அங்கே என்னத்தை ஆரம்பிப்போம், சபைகளை ஆரம்பிப்போம். நான் சேலத்தில் இருந்த அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 400 சபைகள் துவக்கினோம். எத்தனை சபை? 400 சபைகள். அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு சபையாக அதை உருவாக்கும் பொழுது அந்த முதல் ஆராதனைக்கு நான் போவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு திருமணம்லாம் ஆகலை. அதில் சுதந்திர பறவை, நல்ல சரீரத்தில் ஓரளவுக்கு பலவீனம் இருந்தாலும் இவ்வளோ மோசமாலாம் இருக்குல்ல. பெரும்பாலும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இல்லை சனிக்கிழமையே போயிடுவேன். நான் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்கல. அந்த மாதிரி இடம் அங்கெல்லாம் லாட்ஜும் இருக்காது, ஹோட்டலும் இருக்காது, டீ கடைங்க தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் போய் அங்கே இருந்து, அந்த ஊழியக்கார் பயப்படக்கூடாது இல்லையா, ஏன்னா சிலவங்க கத்துவானுங்க வந்து, என்ன எங்கள் ஊருக்கு வந்து இங்கே என்ன சாமி இவங்களை அடிச்சு அப்படிலாம் சொல்லுவானுங்க. அப்போ அவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். அப்படி ஒரு சில வாரங்கள் நான் தொடர்ந்து என்ன செய்வேன், அங்கே போய் சுவிசேஷத்தை, அந்த ஆரம்ப கால அந்த சீசத்துவ உபதேசங்களை இப்படி அந்த சபைகள் துவங்கப்பட்டன. அதெல்லாம் நான் இப்போ இந்த மிஷினரி பணி என்பதை நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு?